ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிரிக்கெட் ஸ்பாட் சேனலில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சோட ரிவ்யூ தான். இது ஒரு நாக் அவுட் மேட்ச்சு. சரியா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து நாக் அவுட் கேமில் அவங்களுடைய ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க ப்ரெஷர் ஆகிடுறாங்க, கேமை விட்டுறாங்கன்னு இருந்தோம். அதே தான் பட்டாங்க. ஆனால் இந்த தடவை சவுத் ஆஃப்ரிக்கா டீம் வந்து நியூசிலாந்து டீமை கம்பேர் பண்ணும்போது ஒரு பர்ஃபெக்டான ஸ்குவாடு. ஈஸியாக அடிச்சிருவாங்கங்கிற மாதிரி தான் இருந்தது. ஃபேவரெட்டும் அவங்க தான், எல்லாமே அவங்க தான். ஆனால் அசால்ட்டாக தட்டி தூக்கிட்டாங்க. நியூசிலாந்து வந்து குரூப் மேட்சஸில் ஒன்று தோத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 8 வந்து அங்கேயும் ஒரு மேட்ச் தோத்தாங்க. ஸோ நியூசிலாந்து வந்து தோற்கிறாங்க, ஒரு கரெக்டாக பேலன்ஸாக இல்லைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எந்த கேமில் ஜெயிக்கணுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டாங்க. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா சண்டை செஞ்சதை சவுத் ஆஃப்ரிக்கா வாயிலேருந்து ரத்தம் வராத போல தான். மற்றபடி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. உடம்பு பூரா தழும்பு கிளம்புலாம் போட்டு மார்க் போட்டு அனுப்பி விட்டாங்க. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்தோட பெரிய ப்ளஸ்ஸாக இந்த மேட்ச் அமைஞ்சது டாஸ் வின் பண்ணதும் தம்பி சேசிங் அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையில். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு என்ன மேட்ச்சு, அதான் சொல்ல என்ன மேட்ச்சு என்ன டீமுன்னே தெரியாமல் உள்ளே புகுந்த மாதிரி சட்டன்னு முடிச்சு விட்டாங்க. ஓப்பனிங் நல்லா தான் போச்சு கைஸ். குண்டன்டிக்காவும் மார்கமும் கொஞ்சம் டச் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க 2 ஓவருக்கு. அதுக்கப்புறம் தான் மெக்காங்கியா வந்தார், குண்டன்டிக்காவுக்கு விக்கெட்டை தூக்குனார். அவ்வளோதான். ரிக்கில்டன் வந்து ஃப்ரீயாகவே விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டார். ஒரு பால் பார்த்தாருன்னா என்ன குறைஞ்சா போயிட போகிறாரு. அவரும் ஃப்ரீயாக விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் டெவால் பிரவிஸ் இருந்து கொஞ்சம் கேமை எடுத்துகிட்டு வந்தார். பட் அதுக்கப்புறம் பவர் பிளே முடியவும் மறுபடியும் மார்க்ரம் அவுட் ஆக 2 வரலன்னு அடுத்து வர்ற எல்லாருமே தேவையில்லாமல் ஏற்றுறாங்க. எதுக்கு? நின்று ஆடி இருந்தாலே ஒரு 200 இந்த மேட்ச் 20 ஓவர் வரைக்கும் அவங்களோட பேட்டர்ஸ் நின்று ஆடி இருந்தால் 200 கன்ஃபார்ம். அதை விட்டுட்டு வர்ற எல்லாருமே ஸ்ட்ரெயிட்டை பார்த்து குறைய கலப்புறது. அதாவது இப்போ நியூசிலாந்து பேட்டிங் ஆடும்போது பார்த்தீங்கன்னா டீம் செஃபர்ட் வந்து பேட்லேயே படலை. கொஞ்ச நேரம் அடிக்கிறாரு, அடிக்க ட்ரை பண்ணுறாரு, படம் போக மாட்டேங்குது, அப்படியே ஓட்டிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா பேட்டை திருப்பி பின்னாடி ஸ்கூப் ஆடுறாரு, 6 போகுது. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, கிரவுண்டை ஃபுல்லாக சுற்றி ஆட ட்ரை பண்ணுறாரு. சவுத் ஆஃப்ரிக்கா அதை பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா பண்ணவே இல்லை. வந்து பேட்டில் ஏதாவது எட்ஜ் ஆகி பின்னாடி போனால் ஓகே, நாங்களாம் பின்னாடி 2 அடிக்க மாட்டோங்கிற மாதிரி தான் ஆடினாங்க. அப்படி தான் நடந்துச்சு. சுற்றி வச்சு ஆடி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நியூசிலாந்தோட ஃபீல்டிங் யூனிட்டை சோதிச்சு பார்த்துருக்கலாம். இங்கே சுற்றி முற்றி ஆடலை. எங்கே நிற்கிறாங்கன்னா அங்கே கேட்ச் தரங்கிறாங்க. இத்தனைக்கு ரச்சந்திரந்திரா ஒரு கேட்ச் விட்டார், கிளென் பிலிப்ஸே ஒரு கேட்ச் விட்டார். அப்படி இருந்தோம். அதாவது நியூசிலாந்து அதை என்ன சொல்கிறாங்க, நியூசிலாந்து வந்து ஒரு பிளானை எழுதிட்டு வந்தாங்க. அந்த பிளானுக்குள்ளே சவுத் ஆஃப்ரிக்கா போய் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டாங்க. ஒரே பிளான் தான், அப்படியே உட்காந்துட்டாங்க. எல்லாரும் விக்கெட்டு சார் கொடுத்தாங்க. ஒரு 77 ரன்னுக்கே 5 விக்கெட்டு அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. 80-70 ரன்னுக்கிட்ட பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 80 ரன்னுக்கிட்ட மார்க்கோ ஜான்சனும் ஸ்டெப்ஸு கூட பின்னாடி அங்கிட்டு பேட்டை திருப்பி ஸ்கூப் அது ட்ரை பண்ண ஆடி இருந்தாங்கன்னா கூட 2 வந்திருக்கும். எல்லா பாலும் அவங்களும் யாக்கர் போகிறாங்க, இவங்களும் அதே விளாட்டை விளாண்டுட்டு இருக்காங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க பவுலிங் தரமாக போட்டாங்க. ஜெமினிசம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஓவருக்கு ஒரு 18 ரன் அந்த மாதிரி போயிட்டார். பட் அவர் 18 ரன் போனாலும் சம்பவம் ஒரே ஒரு மெயினான விக்கெட்டை கழட்டி கொடுத்தாரு. ஆமாம், அவர் ஓவரில் நீங்கள் அடிச்சிங்க, இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு விக்கெட் வந்துருச்சு. ரச்சந்திரவந்திராலாம் பிரைம் பவுலராக ஆகிட்டார். அவர் தாங்க நியூசிலாந்தில் அதிக விக்கெட் டேக்கரு. சூப்பராக போடுறாரு. எப்படியாவது உருட்டி தட்டி 2 விக்கெட் எடுத்துடுறாரு. மேக்கென்ட்ரி நல்லா சூப்பராக போட்டு அவர் ஒரு 2 விக்கெட்டு. லாகி பர்கசன் நல்லா போட்டார், 1 விக்கெட்டு கிடச்சிச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் மெக்காங்கி ஒரு ஓவர் தான் வந்தார், 2 விக்கெட்டு. அவருக்கு ஓவரே தரல. செமினிசம் ஓவரை தூக்கி அவர்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா மொத்தமாக முடிஞ்சிருப்பாங்க போல. சவுத் ஆஃப்ரிக்கா 170 கூட வந்திருக்காது. ஆமாம், இருக்கிற லோ டோட்டல்லே முடிச்சிருப்பாங்க. 169 ரன் சவுத் ஆஃப்ரிக்கா அடித்து 8 விக்கெட் விட்டாங்க. மார்க்கோ ஜான்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டிங்கு, ஒரு 55 ரன் அடித்தார். பரவாயில்ல, பேட்டிங்கில் அவர் ஒரு நல்ல ஸ்பிரிட்டை காட்டுறாரு. பவுலிங்கில் வந்து ஸ்பிரிட்டை போடுவார்னு நினச்சா சீனுக்கெல்லாம் இடம் கிடையாது. நியூசிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவை மண்டமேலே கொட்டுன்னு கொட்டி பொக்கலை வராத புற தான். ஒன்றுமே இல்லை, வந்த பால்லேருந்து வீசு தான். ஃபர்ஸ்ட் ஹாப்பில் பார்த்தப்ப சரி இது ஒரு லோ ஸ்கோர் த்ரில்லராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க எல்லாரும். அந்த சீனுக்குலாம் இடம் இல்லை. தைரியமாக ஆடினா வெற்றி நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அட்டி ஸ்டெஃபர்ட்ஸும் ஆளன் அட்டிக்கிறார். 33 பாலுக்கு 100 ரன் 100 ரன் அடிச்சிட்டாருங்க.
ஓவருக்கு 20 ரன் ஸ்ட்ரைக்ல இருந்தா அடிக்கிறாருங்க. அட்டி பிரின்னு 8 6 காட்டுன்னு காட்டிட்டாப்புல. ஒரு கேட்ச் விட்டாங்க ஓப்பனிங்கில். குண்டன் டிகாக் தேவலாமல் போய் ட்ரை பண்ணார். அதுக்கு ட்ரெவால் பெரிஸே வந்து பிடிச்சிருக்கலாம். பட் அவர் குண்டன் டிகாக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போனார்னா 30 yard சர்க்கிள்குள்ளே தான் ஹைட் ஏறுதுன்னு நினச்சாரு. அது போது பவுண்டரி லைன் வரைக்கும் போயிடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியாது. 30 yard சர்க்கிளை தாண்டி போயிடுச்சு. இவர் அவ்வளோ தூரம் ஓடி வேஸ்ட் ஆகி போச்சு. அங்கேயே ஒரு கேட்ச் தான் விட்டாங்க. அங்கேயே மேட்ச் முடிஞ்சிச்சு. மொத்தமாக கலட்டி பிரித்து மொத்தமாக முடிச்சிட்டாங்க. மார்க்கோ ஜான்சன் ஓவர்லாம் ஒரு 18 ஓவர் பெர் ஓவரா ஒரு காலத்தில் எப்படி பந்து போட்டுட்டு இருந்தார். இன்னும் வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது. 18 ரன் பெர் ஓவர் ஒரு பிரைம் பவுலர் கொடுக்குறாரு. கார்பின் பாஷா அதே தான், 18 ரன்னு ஓவர் போட்டாலே அடிதான். இந்த பவர் பிளேலே வந்து அவங்க சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஓவரை கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஓவரே மார்க்கோ ஜான்சன் கொடுத்தாரு, 2 போச்சு. 2வது ஓவர் வந்து ரபடா வந்தார், டீசெண்டாக 9 ரன் போச்சு. 9 ரன்னே அதிகம் தான், பரவாயில்லன்னு விட்டாச்சு. 3வது ஓவர் மறுபடியும் மார்க்கோ ஜான்சனுக்கே போகணும். அங்கே 18 ரன் போயிடுச்சு. அதுக்கடுத்து 4வது ஓவர் லுங்கிங்கிரியை கொடுத்தாரு. அதுக்கடுத்து ரபடா போட்டார். அதுக்கடுத்து 6வது ஓவரை மறுபடியும் கார்பன் பாஷு கொண்டு வந்தார். 24 ரன்னா 22 ரன் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடி பிரின்னு பிரித்து பவர் பிளேயில் விக்கெட்டே இல்லாமல் 84 ரன் அடிச்சிட்டாங்க. உண்மையிலே ஒரு தரமான மேட்ச் தாங்க ஆயிடுச்சு. நியூசிலாந்து வந்து கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் செமிஃபைனலுக்குன்னு ஒரு ப்ரெஷர் கேண்டில் பண்ணி பக்காவாக ஒரு கேம் ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறியில் ஆடி இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆடலை. ஏன்னா அவுட் ஆகிட்டா கத்திக்கிட்டே போகிறது. அவுட் ஆகிட்டா ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், இப்படி ஆடிட்டேன் அப்படி ஆடிட்டேன்னா ஆடும்போது என்ன ஆடுனேன் அவ்வளோதான். நல்ல கிரிக்கெட்டு இன்னைக்கு ஜெயிச்சிச்சு. நியூசிலாந்து நல்ல கிரிக்கெட் ஆடினாங்க, நல்லா தைரியமாக பேட்டிங் ஆடினாங்க, ஜெயிச்சிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நல்லா பந்து போட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி மிடில் ஓவரில் யார் பெஸ்ட்டாக போடுறாங்களோ அவங்க தான் வேணும். சவுத் ஆப்பிரிக்கா மிடில் ஓவரில் சூப்பராக போட்டாங்க. நியூசிலாந்து பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸ்லாம் தரமாக போட்டாங்க. ரச்சந்திர ரவீந்திரா நல்லா போட்டார், சாண்டர் நல்லா போட்டார். அது போக வந்து பார்த்தீங்கன்னா மேக்கெல்ரிசன் அவர்களும் வந்து நல்லா போட்டு கொடுத்தாரு. அதனால ஜெயிச்சிட்டாங்க. நியூசிலாந்து ஒரு இது வரைக்கும் எதுவுமே இப்போ அமைஞ்சதில் கரெக்டாக. இந்த தடவை ஒரு நல்லா அமைச்சு ஃபைனல் வந்திருக்காங்க. கண்டிப்பாக கப் ஜெயிக்கிறதுக்கு ஏற்ற டீம் தான். அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த மேட்ச் யாரெல்லாரும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலனோட பேட்டிங் எப்படி இருந்துச்சு? ஆலன் தான். கேகேஆருக்கு கொண்டாட்டமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கேகேஆரில் தான் இருக்கார் அவர். சூப்பராக பேட்டிங் ஆடுறாருங்க. T20க்கு ஏற்ற பிளேயர் தான் அவர். தில்லுக்கு துட்டுதேன், பேட்டை விடு வரும், 2 ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸ்ட்ரைட்டில் ஒரு 6 சொருங்கினார் பார்க்கணும், கண்ணுக்குள்ளே இருக்கும். பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா 2வது ஓவரோ 3வது ஓவரோ மார்க்கோ ஜான்சன் ஓவர்னு நினைக்கிறேன், ஸ்ட்ரைட்டில் போடுவார் ஒரு 6. சான்ஸே இல்லை. தரமான பேட்டிங்கு. பரவாயில்ல, நியூசிலாந்து வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் லைவ் யாரெல்லாம் பார்த்துருந்தீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனல் பேட்டிங் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோக சவுத் ஆப்பிரிக்கா என்ன இதை பிளானை விட்டாங்க, எதனால தப்பு பண்ணி தோத்தாங்கங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே அவங்க வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஸப்பாயின்மெண்ட்டில் தான் போயிருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஜெயிச்சு கப்பு வாங்கிடுவோன்னு நினச்சிருப்பாங்க, தெரியல. இருந்தாலும் இந்த தடவை ஃபைனல் வந்து தோக்குறப்பெல்லாம் செமிஃபைனல்லே தோற்றுட்டு போகிறாங்களே, அதுவே பெரிய ஆறுதல் தான் அவங்களுக்கு. போயிட்டு வரட்டும், அடுத்த டீமை ரெடி பண்ணிவிட்டு வாங்க. அதான் இந்த இதில் சொல்லுவாங்களே, இப்போ கூட சொல்லுவார்ல விஜய் சார் வந்து நீட்டு மட்டும்தான் வாழ்க்கையில் வேறு எவ்வளவோ இருக்குது சாதிக்கிறதுக்கு. அது மாதிரி தான் T20 வேர்ல்டு கப்பு தான் வாழ்க்கையா, வேறு ஏதோ சாதிக்கிறதுக்கு இன்னும் நிறையா இருக்குது. ஓடிஐ வேர்ல்டு கப் ரெடி பண்ணுங்கள், அடுத்த வருஷம் பார்க்கலாம்.